Hi everyone, welcome to Marmol Kitchen. ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் சேனல்ல வீடியோ வருது. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பிஸியா உட்கார வச்சிட்டீங்க. உங்களுக்கே தெரியும். இந்த பிசினஸ்னால என்னால வீடியோ பெருசா போஸ்ட் பண்ண முடியல. ஆனா வரலட்சுமி பூஜை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பூஜை. 2019ல நான் ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை வீடியோ YouTubeல போஸ்ட் பண்ணிருக்கேன். வரலட்சுமி பூஜை வீடியோஸ்னே ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். 2019ல தான் நான் பெங்களூர்ல இருந்தனால அங்க எப்படி செய்வாங்கன்னு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜரா வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் போஸ்ட் பண்ணப்போ தான் தெரியுது. ஓ, வரலட்சுமி பூஜைனா இப்படிதான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இங்க தமிழ்நாடுல இருக்கிற நிறைய பேருக்கு தெரிய கொஞ்சம் கொஞ்சமா நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ இப்போ தமிழ்நாடுலயும் வரலட்சுமி பூஜை பாத்தீங்கன்னா எல்லாரும் ரொம்ப நம்பிக்கையா செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க. என்னோட போன வருஷம் வீடியோ, அதுக்கு முன்னத்து வருஷம் போட்ட வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபாஸ்டா மூவ் ஆக ஆரம்பிச்சு நிறைய மெயில் கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய டவுட் கேட்டு வந்துட்டே இருந்தது. இந்த வருஷமும் வரலட்சுமி பூஜை கண்டிப்பா நான் செய்வேன். இங்கதான் செய்ய போறேன். பெங்களூர்ல இருந்து உடுமல்பேட் வந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப மிஸ் பண்ணது இந்த வரலட்சுமி பூஜை டைம்ல என்னோட பெங்களூர் வீடும் பெங்களூர்ல ஷாப்பிங் பண்றதையும் ரொம்ப மிஸ் பண்ணேன் நானு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எனக்கு உங்களுக்கே தெரியும் என்னோட பெங்களூர் வீடு பூஜை ரூம் எப்படி இருக்கும்ட்டு. ஸோ அது ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் இருந்தாலும் வரலட்சுமி பூஜை இப்போ நம்ம எங்க இருக்கோமோ அங்க செய்யலாம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இப் சப்போஸ் உங்களால வரலட்சுமி பூஜை செய்ய முடியல, நீங்க செய்ய நினைக்கிறீங்க, ஆனா ஏதோ ஒரு காரணத்தினால செய்ய முடியல, இல்ல வீட்டுல பெரியவங்க பர்மிஷன் கொடுக்கலனாலும் ஒன்னும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களை சுத்தி எங்க வரலட்சுமி பூஜை யார் வீட்டுல நடந்தாலும் உங்களை இன்வைட் பண்ணாங்கன்னா அதுல போய் கலந்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும். அதனால வருத்தப்பட வேண்டாம். ஸோ வரலட்சுமி பூஜை பத்தி தெரியாதவங்களுக்கு ஒரு சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை. வெள்ளிக்கிழமை மட்டுமே வரலட்சுமி பூஜை ஒரு நாள் மட்டுமே செய்யறவங்க இருக்காங்க. என்னோட ப்ரொசீஜர் எப்பவுமே வியாழக்கிழமை அம்மன் அழைப்பு, வெள்ளிக்கிழமை ஃபுல்லா வரலட்சுமி பூஜை, சனிக்கிழமை கலசம் பிரிக்கிறது இப்படி போகும். ஸோ 3 days ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். வியாழக்கிழமை சாயந்தரம் நல்ல கௌரி நல்ல நேரம் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல நான் கொடுக்குறேன். அந்த டைம்ல அம்மன் அழைப்பு செய்யலாம். போன வருஷம் நான் எப்படி செஞ்சேன்ற அந்த வீடியோ லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். அம்மன் அழைப்புனா என்ன, ஏன் கௌரி நல்ல நேரம் பார்த்து அம்மனை உள்ள அழைக்கிறோம், அதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ அம்மன் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஈவினிங் ஏதோ ஒரு நைவேத்தியம் வச்சுட்டு அதோட நம்ம பூஜையை முடிச்சுக்கலாம். வெள்ளிக்கிழமை காலையில முடிஞ்ச வரைக்கும் 6 மணிக்கு முன்னாடியே எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு, சப்போஸ் நீங்க விரதம் இருக்கிறதா இருந்தா நோம்பு கயிறு நீங்க கையில கட்டிக்கலாம். நம்ம பெண்கள் இடது கையில கட்டுவோம், ஆண்கள் வலது கையில கட்டுவாங்க. நோம்பு கயிறு கட்டினீங்கன்னா விரதம் இருக்கலாம். இல்ல விரதம் இருக்க முடியாதவங்க, நிறைய பிரெக்னன்ட் லேடிஸ் இந்த கொஸ்டின் கேட்டே இருக்கீங்க. பிரெக்னெண்டா இருக்கும் போது விரதம் இருக்கிறது சஜஸ்டட் கிடையாது. டாக்டர்ஸே விரதம் இருக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பூஜைக்கான வேலைகள் ஜாஸ்தியா இருக்கும். விரதம் இருந்தா அவ்வளோ கஷ்டப்பட்டு, முக்கியமா பிரெக்னெண்டா இருக்கவங்க செய்ய தேவையில்லை. நீங்க விரதம் இருக்க தேவையில்லை. ஆனா நீங்க வரலட்சுமி பூஜை தாராளமா செய்யலாம். நீங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப என்னாலையும் விரதம் ஹெல்த் இஷ்யூஸ்னால இருக்க முடியாத பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, காலையில அம்மனுக்கு நெய்வேத்தியமா நான் என்ன வைக்கிறேனோ அது நெய்வேத்தியமா படைச்சிட்டு நம்ம தீபாரதனை காட்டி சாமி கும்பிட்டு அதையே பிரசாதம் மாதிரி நான் சாப்பிட்டுப்பேன். மத்தியானம் நெய்வேத்தியம், சாயந்தரம் நெய்வேத்தியம், அந்த மாதிரி அம்மனுக்கு வைக்கிறத சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு ப்ரொசீஜர். இல்ல ஒரு சிலர் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருந்து சுமங்கலி பெண்களை சாயந்தரமா வர வச்சு தாம்பூலம் கொடுத்ததுக்கு அப்புறமா நைட்டு சாப்பிடுவாங்க. ஸோ சாட்டர்டே காலையில கலசம் பிரிக்கிறதுக்குன்னு டைமிங்லாம் இல்லை. காலையில சும்மா ஏதாவது ஒரு பாலோ பழமோ வச்சுட்டு தீபாரதனை காட்டிட்டு கலசத்தை பிரிச்சிடலாம். ஸோ இதுதான் பேசிக். வேலைக்கு போறவங்க 3 நாள் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையிலேயே நீங்க கலசத்தை பூஜை ரூம்லயோ இல்ல எங்க ரூம்ல, சப்போஸ் நீங்க லிவிங் ரூம்ல பண்றீங்கன்னா கிழக்கு திசை நோக்கி வைக்கிறது நல்லது. அம்மன் கிழக்கு பார்த்து உட்கார்ந்து இருக்கிற மாதிரி, இல்ல நீங்க வடக்கு திசை நோக்கி வைக்கலாம். கலசம் மட்டுமே வைக்கலாம். கலசத்தை பத்தி மெயினா நான் சொல்லிடுறேன். ஜெர்மன் சில்வர் மட்டும் பயன்படுத்தாதீங்க. அதுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ற சக்தியெல்லாம் ஜெர்மன் சில்வருக்கு கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் பூஜை ரூம்ல விக்கிரகம், கலசம், விளக்கு, இது 3 மட்டும் ஜெர்மன் சில்வர் இல்லாம பாத்துக்கிறது நல்லது. இது எல்லாமே நம்ம கடவுளா பாக்குறோம். அதுக்கு ஒரு சக்தி இருக்கு. முக்கியமா தீபம் என்னைக்குமே ஜெர்மன் சில்வர் பயன்படுத்தாதீங்க. பஞ்சலோகத்துல ஏதாவது ஒரு பொருள் வச்சு செஞ்ச பொருள் தான் நம்ம பூஜை ரூம்ல வச்சு நம்ம பூஜை செய்யணும். இப்ப ஜெர்மன் சில்வர் வந்துருச்சு. அலங்காரத்துக்காக தட்டு, சின்ன சின்ன கிண்ணங்க, பவுல், இதெல்லாம் நீங்க ஜெர்மன் சில்வர் வச்சுக்கலாம். அதாவது வெள்ளி, தங்கம், பித்தளை, வெண்கலம், செம்பு, இது 5ல எது வேணா நீங்க கலசமா பயன்படுத்தலாம், தீபமா பயன்படுத்தலாம்.
இதுக்கு தான் அந்த சக்தி இருக்கு. இது வந்து நான் ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர். ஜெர்மன் சில்வர் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் என்னோட பூஜை ரூம்லயே அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் பித்தளையாவது வாங்கி வச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு எங்கிட்ட வந்து வெள்ளி கலசம் அங்கே பெங்களூர்ல இருக்கு. இங்கேயும் வெள்ளி கலசம் வந்து இருக்கு. இங்கேயும் வீட்டில் வெள்ளி கலசம் இருக்கு. ஆனால் அம்மன் முகம் வந்து வெள்ளியில இங்கே இல்லை. அதனால வெள்ளியில வந்து அம்மன் முகம் நான் இங்கே பூஜை செய்யறதுக்காக வாங்கியிருக்கேன். அதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். ஒரு நாள் மட்டும் பூஜை செய்ய நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை காலையில நீங்க வந்து மனதார அம்மனை வேண்டி கலசம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வேலைக்கு போறதுனாலும் போய்க்கலாம். சாயந்தரம் உங்களால முடிஞ்சா ஒருத்தருக்கோ 3 பேர்த்துக்கோ பக்கத்துல இருக்கிற சுமங்கலி பெண்களை வந்து கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்கலாம். என்ன மாதிரி தாம்பூலம் கொடுக்கலாம், ரிட்டர்ன் கிஃப்ட் ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறேன். தாம்பூலத்தை வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் வெளியே கொடுக்கறது வந்து நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா சுமங்கலி பெண்கள் நம்ம வீட்டுக்குள்ள வரணும். அவங்கதான் வந்து வரமகாலட்சுமி அம்மனா நம்ம நினைச்சு அவங்களை இன்வைட் பண்ணணும். அப்பதான் மகாலட்சுமி அம்மன் நம்ம வீட்டுக்குள்ள வந்தது ஐதீகம். இந்த வரலட்சுமி பூஜை எப்படி தோன்றுச்சுன்ற கதையெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோஸா போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொசீஜரை நிறைய பேர் மாத்திக்கிட்டாங்க. சொல்றேன், நான் ஃபாலோ பண்ற ப்ரொசீஜர் அப்படியே வந்து உல்டாவா ப்ரொசீஜரை மாத்த முடியாது. ஸோ உங்களால முடிஞ்சிச்சுன்னா தாம்பூலத்தை வந்து இன்வைட் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ப்ரொசீஜர் வந்து இதுதான். கலசம் வைக்க வந்து விடலை, வீட்டில் பெரியவங்க அலோவ் பண்ணலன்னா கலசம் வைக்காம படம் மட்டும் கூட வைக்கலாம். எனக்கு ரொம்ப நல்ல நாள் வரமகாலட்சுமி அம்மனை வந்து நீங்கள் மனதார வேண்டி நீங்கள் பூஜை செஞ்சாலே போதும், உங்களுக்கு அந்த வரன் கிடைக்கும். இந்த பூஜை வந்து நான் 2000 எத்தனை வருஷமா பார்க்குறேன், ஒரு 2008 பெங்களூர்ல இருக்கேன். ஸோ 2008 நான் பார்க்குறேன், அங்கே இருக்கிற பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள் வந்து எல்லாருமே வரமகாலட்சுமி அம்மன் பூஜை பண்றாங்க, கடன் வாங்கி பண்றாங்க. அவங்களோட பிசினஸே வந்து இந்த மகாலட்சுமி அம்மன் பூஜைனாலதான், வரலட்சுமி பூஜைனால மட்டும்தான் அடுத்தடுத்த லெவலுக்கு போகுதுன்னு ரொம்ப நம்புறாங்க. நான் அதை பார்த்துதான் நானும் செய்ய ஆரம்பிச்சேன். ஸோ ஃபினான்ஷியலா ஒரு growth இருக்கிறது வந்து நான் கண்ணால பார்த்துருக்கேன் நிறைய பேர் வீட்டில். ஸோ அதனால எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டில் நான் ஆரம்பிக்கிறேன். எங்க வீட்டில் இந்த பழக்கமே கிடையாது. அப்புறம் என்னை பார்த்து இப்போ எங்க ஃபேமிலியில நிறைய பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு அம்மன் வழிபாடு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பூஜையை பண்றதுனால ஒரு தப்பும் கிடையாது. முதல்ல பண்ண நினைக்கிறவங்க நீங்க தாராளமா பண்ணலாம். பண்ண முடியாதவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை நீங்க பண்ணலாம். சப்போஸ் பெண்களுக்கு வந்து இந்த பீரியட்ஸ் ஆயிடுச்சு, இந்த ஃப்ரைடே வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆகஸ்ட் 8 மிஸ் ஆச்சுன்னா அடுத்த ஃப்ரைடே நீங்க பண்ணலாம். ஸோ இந்த டவுட்லாம் வந்து பேசிக்கான டவுட் எல்லாம் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஒரு சிலர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல டெத் ஆயிடுச்சு, தீட் ஆயிடுச்சு, இது பண்ணலாம் அப்படிலாம் கேட்குறீங்க. ஒரு யூடியூபர்கிட்ட நீங்க வந்து கேட்கறத விட உங்க வீட்டு பெரியவங்க கிட்ட வந்து கேட்டு நீங்க பண்ணலாம். உங்க வீட்டுல வந்து ஏதோ ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்துருச்சு அப்படின்னா நீங்க எப்படி கலசம் வச்சு பூஜை செய்ய முடியும்? உங்களோட ஃபேமிலி பழக்க வழக்கம் எப்படி, உங்க வீட்டு பெரியவங்க உங்க மாமியாரோ அவங்க வந்து எப்படி ஃபாலோ பண்றாங்களோ அவங்க சொல்றதா நீங்க கேட்கணும். உங்க வீட்டு வழக்கத்தை தான் கேட்கணும். யாருன்னே தெரியாத ஒரு யூடியூபர்கிட்ட கேட்டு என்ன ஆக போகுது? உங்க ஃபேமிலி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுங்க. நான் சொல்றது இந்த மாதிரி ஏதாவது துக்க நிகழ்ச்சிலாம் வந்துருச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை எல்லாரும் பண்றாங்க, எனக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, அந்த மாதிரி பண்ணாதீங்க. இந்த பூஜை மேல நம்பிக்கை வச்சு அம்மனை வந்து மனதார வேண்டி இந்த பூஜையை செஞ்சா கண்டிப்பா அம்மன் அதுக்கான பலனை உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நம்பிக்கையோட பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பண்ணாலும் நம்பிக்கையோட பண்ணுங்க. என்ன முடியுமோ அதை வச்சு பண்ணுங்க. உங்க வீட்டுல என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணா கூட போதும். அடுத்த வருஷம் வந்து நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்கி பூஜை பண்ற அளவுக்கு மகாலட்சுமி அம்மன் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப நான் வெள்ளியில முகம்லாம் வாங்கியிருக்கேன். சப்போஸ் இந்த வருஷம் உங்களுக்கு வாங்க முடியலன்னா நீங்க உங்க வீட்டுல இருக்கிற திங்ஸ் வச்சு இந்த வருஷம் பண்ணீங்களா அடுத்த வருஷம் வந்து வெள்ளியில அந்த முகத்தை வாங்க முடியும். ஸோ இதுதான் மகாலட்சுமி அம்மனோட எஃபெக்ட். வருஷம் நானும் என்னோட growthக்கு காரணம் இந்த பூஜைன்னு ரொம்ப நம்புறேன். ஸோ அதுல வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், ஃபினான்ஷியலா நல்லா இருக்கோம்னா நமக்கு ஒரு நன்றியா வரமகாலட்சுமி அம்மனை வந்து நம்ம எப்படியெல்லாம் அலங்காரம் செய்யணும்னு நினைக்கிறோமோ நாம வந்து நம்ம சம்பாதியத்துல இருந்து காசு போட்டு வாங்கி அம்மனை அலங்கரிச்சு அழகு பார்க்கிறோம். மற்றபடி இப்படிதான் பண்ணி ஆகணும், இப்படிலாம் பண்ணாதான் வரமகாலட்சுமி அம்மன் பூஜை அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருக்குமே இந்த நன்றி இருக்கும். வருஷம் பண்றவங்கள பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்தை விட அடுத்த வருஷம் கிராண்ட் இப்படிதான் போகும். பெங்களூர் வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படிதான் போகும். அங்க வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம்ஸை உங்களுக்கு எல்லாமே காட்டுறேன். வெள்ளியில வந்து உங்களுக்கு தெரியும் ஸ்ரீ சாய்
சில்வர் ஜுவல்லரி பெங்களூர்ல இருக்காங்க. அவங்ககிட்ட நான் சீட்டு போட்டிருக்கேன். அதை பத்தி கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்லைன்லயே நான் இப்போ உடுமல்பேட்டில் இருக்கிறனால வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் வரமகாலட்சுமி பூஜைக்கு வந்து வந்திருக்கோ அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புனாங்க. அதை பார்த்து தான் பர்ச்சேஸ் பண்ணேன். சேஃபா நல்லா பேக் பண்ணி எனக்கு எல்லா ப்ராடக்ட்டும் வந்துருச்சு. இப்போ ஆஃபரும் போயிட்டு இருக்கு. வரமகாலட்சுமி அம்மன் பூஜைக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஆகஸ்ட் 9th வரைக்கும், ஐ திங்க் ஆகஸ்ட் 10th வரைக்கும் அந்த ஆஃபர் இருக்கு. எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயே கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுக்குறேன். சப்போஸ் நீங்கள் பெங்களூர்ல இருக்கீங்கன்னா தாராளமாக நீங்கள் வந்து கடைக்கு நேரில் போய் வாங்கலாம். ஏன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்த்து வாங்கலாம். அம்மன் அலங்காரத்துக்கு வந்து நிறைய வந்திருக்கு. வெள்ளி முகம் விதவிதமாக வந்திருக்கு. அம்மனுக்கு போடக்கூடிய மாங்கல்யம் இதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெங்களூர் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் டைரெக்டாக போய் வாங்குறது பெஸ்ட்டு. தமிழ்நாட்டில் இருக்கவங்க பூஜைக்கு முன்னாடி வாங்க நினைக்கிறீங்கன்னா சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் நமக்கு பூஜை டைமுக்குள்ளே நமக்கு டெலிவர் ஆகும். இந்த வருஷம் நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ நான் காட்டுறேன். இது வந்து என்கிட்ட ஏற்கனவே இங்கே இருந்த அம்மன் உருவம் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து மஞ்சள் முகம் கட்டியிருக்கேன். வெள்ளி கலசத்துக்கு வந்து முகம் இப்போ புதுசாக வாங்கியிருக்கேன், அது காட்டுறேன். இன்னொரு விஷயம் கேட்பீங்க, நம்ம 2 வைக்கணுமா? கலசமும் வச்சு இதுலேயும் ஒரு கலசம் இருக்கும். ஸோ அப்படி 2 கலசம் வருதுன்னு நிறைய பேர் கேட்பீங்க, அதுக்காக சொல்கிறேன். எனக்கு வந்து கலசம் தான் மெயின். இதில் தான் நான் வந்து தண்ணி நிறச்சி கலசுக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள்லாம் போட்டு அம்மன் அழைப்புக்கு வந்து கலசத்தை தான் பயன்படுத்துவேன். இது வந்து அம்மன் அலங்காரத்துக்காக பயன்படுத்துகிற ஒரு உருவம். இதுக்குள்ளேயும் கலசம் இருக்குது, அதில் அரிசி நிறச்சி கலச பொருட்கள்லாம் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நான் செஞ்சிட்ருக்கேன். ஒரு கலசம் தான் வைக்கணும், 2 வைக்கலாம், எப்படி வேணால் பண்ணலாம். இப்போ அம்மன் உருவம் வந்ததுக்கப்புறமா எல்லாரும் அலங்கரிக்கிறதுக்காக இதை பயன்படுத்திட்டு கலசம் கண்டிப்பாக வைக்கிறாங்க. கலசம் மட்டும் தயவு செஞ்சு ஜெர்மன் சில்வர் வாங்காதீங்க. நான் சொன்ன மாதிரி எய்தர் பித்தளை, செம்பு இல்லைன்னா வெள்ளி வைக்கிறது நல்லது. முதல்ல செய்கிறவங்க பித்தளை செம்பில் ஆரம்பிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இப்போ அம்மன் முகம் புதுசாக வாங்கியிருக்கேன், அது பார்க்கலாம். இது வந்து இப்போ ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்க கிட்ட வாங்கின வெள்ளி அம்மன் முகம். இதில் நிறைய டைப்ஸ் வச்சுருக்காங்க, சின்னது பெருசு எப்படி வேணால். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா இருக்கிறதெல்லாம் அனுப்புவாங்க. நான் வந்து இந்த மாதிரி எனாமல் கோட்டட் மாதிரி வாங்கியிருக்கேன். அலங்காரமாக வந்து காதில் தோடும் நெக் பீஸ் போட்டிருக்கிற மாதிரியும் பொட்டெல்லாம் வச்சு அவ்வளோ மங்களகரமாக பார்த்தாலே ஒரு அம்மன் மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து நான் தேங்காயில் கட்டி உங்களுக்கு காட்டுறேன். பின்னாடி வந்து தேங்காயில் கட்டுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே அனுப்புவாங்க. பெங்களூரில் இருக்கவங்க நேரில் போய் பார்த்து சூப்பராக வாங்கிக்கலாம். ஸோ வரலட்சுமி பூஜை அன்னைக்கு தேங்காயில் கண்டிப்பாக ஃபுல்லாக மஞ்சள் தடவிட்டு நம்ம வகுடில் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறமா கட்டுவோம். கட்டுறது ரொம்ப ஈஸி தான். இந்த மாதிரி பின்னாடி இது கொடுத்துருக்கறனால கயிறு வச்சு கட்டிடலாம். நான் கட்டிட்டு உங்களுக்கு கலசத்தில் வச்சு காட்டுறேன். ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா நான் அம்மன் உருவத்தில் வந்து தேங்காய் வச்சு கட்டியிருக்கேன். நம்ம இந்த மாதிரி முகம் இருந்துச்சுன்னா நம்ம அம்மன் உருவத்துக்கும் பயன்படுத்திக்கலாம், இந்த மாதிரி கலசத்துலேயும் வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் கலசத்தில் வச்சு காட்டியிருக்கேன். சூப்பராக இருக்குது. இது வந்து பழசு, ஒரு 5 years ஆச்சு பர்ச்சேஸ் பண்ணி. ஸோ இது புது வெள்ளி முகன்றனால நல்லா பளபளன்னு சூப்பராக இருக்குது. எக்ஸாக்டாக நமக்கு கலசத்து சைஸுக்கு வந்து அமைப்பாக இருக்குது. அடுத்த ரொம்ப முக்கியமான பொருள் அம்மன் உருவமாகட்டும் கலசாகட்டும் ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து தாலி போடணும். ஸோ இந்த தடவை நான் ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்க கிட்ட இது வந்து வெள்ளி உள்ள மேலே கோல்டு கோட்டடு கருகமணி வச்சு வாங்கிட்டேன். அப்படியே அம்மன் உருவத்துக்கு வந்து நம்ம போட்டு விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து இந்த மாங்கல்யம் மட்டுமே தனியாக கிடைக்கும். நான் வேணால் சைடில் வந்து பிக்சர்ஸ் அட்டாச் பண்ணுறேன். அந்த மாங்கல்யத்தை வந்து நீங்கள் மஞ்சள் கயிறில் கோத்து கூட போட்டுக்கலாம். இப்போ மஞ்சள் கயிறில் நம்ம எப்போவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கட்டி அம்மன் உருவத்துக்கோ இல்லை கலசத்துக்கோ போடுவோம். அதுக்கு பதிலாக இப்போ வந்து உங்களுக்கு வெள்ளியில் கோல்டு கோட்டட் மாங்கல்யம் உங்ககிட்ட கிடைக்கிது, அது கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எனக்கு இப்போ அம்மன் உருவத்துக்கு வந்து மாங்கல்யம் அனுபவிச்சிருக்கேன். மற்ற அலங்காரத்துக்கு வந்து நம்ம நகைகள் எது போடுறதுக்கு முன்னாடியும் இந்த மாதிரி ஒரு மாங்கல்யம் கண்டிப்பாக போட்டுட்டு தான் மற்ற பொருட்கள் போடணும். அடுத்ததா ரொம்ப அழகான அம்மன் முகம். இது பார்த்தீங்கன்னா வெள்ளி கம்ப்ளீட்டாக, மிடில் வந்திருக்கிறது வந்து கோல்டு கோட்டிங், கோல்டு பிளேட்டட் சில்வர். இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்குது. ரொம்ப சின்ன சைஸ் அம்மன் முகம். இது வந்து நம்ம பட்ஜெட்டில் வாங்கணும், வெள்ளியில் வாங்கணும் அப்படின்னா இது வந்து பெஸ்ட்டு. இது என் தங்கச்சி பார்த்தீங்கன்னா அவகிட்ட வெள்ளி முகம் இல்லை, அவள் வந்து சின்ன சைஸில் வந்து பர்ச்சேஸ் பண்ணி தர சொல்லி கேட்டிருந்தா. ஸோ இது வந்து அவள் வாங்கினது. அவளும் இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை செய்கிறா. இது வந்து நம்ம தேங்காயிலையும் வச்சு கட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து கலசத்தை வச்சுட்டு அரிசி மேலே வந்து அம்மன் முகம் கலசம் முன்னாடி வச்சு அந்த மாதிரி வழிபாடு செய்யலாம். ரொம்ப அம்சமாக இருந்தனால இந்த மாதிரி வாங்கியிருக்கா.
அடுத்ததா அம்மனை வந்து அலங்கரிக்கிறதுக்காக இந்த மாதிரி காசு மாலை ஆரமும் நெக்லஸும் செட்டாக வாங்கியிருக்கேன். தனித்தனியாகவும் வாங்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக வெள்ளி, மேலே வந்து கோல்டு கோட்டட். அம்மன் அலங்காரத்துக்கு பயன்படுத்திட்டு நாமளும் பயன்படுத்திக்கலாம், அந்த மாதிரி ஐடியாவில் தான் வாங்கினது. இது வந்து ரொம்ப லைட் வெயிட். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த மாதிரி லைட் வெயிட் வித்தின் பட்ஜெட்டில் கிடைக்கல. இந்த தடவை புதுசாக 10,000க்குள்ளே பட்ஜெட் ரேஞ்சில் வந்து நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு முக்கியமாக வரலட்சுமி பூஜைக்கு கண்டிப்பாக வேணும்னு சொல்லி இந்த மாதிரி காம்போவாக எடுத்திருக்கேன். நல்லா பட்டையாக ஒரு செயின் வந்திருக்கு. அதில் சின்ன சின்னதாக காசு, நடுவில் வந்து உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வந்திருக்கு. அதுக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி சின்னதான நெக்லஸ். குழந்தைங்க கூட இது போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒன்று தான் கிரகப்பிரவேச டைமில் என் தங்கச்சி குழந்தை வாங்கியிருந்தா, என் தங்கச்சி வாங்கியிருந்தா அவள் குழந்தைக்காக. பின்னாடி வந்து வேணால் நம்ம செயின் கேட்டால் செயின் அனுப்புவாங்க, எக்ஸ்ட்ரா செயின் வேணும் நம்ம மாட்டுறதுக்கு அப்படின்னா அனுப்புவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ரோப் தான் வாங்கியிருக்கேன். அம்மனுக்கு போட்டோடனே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. ஆக்சுவலாக போட்ட உடனே அம்மனுக்காகவே உருவாக்குன மாதிரி இந்த மாதிரி தான் வந்து அலங்கரிக்கலான் இருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து தாலி செயின் போட்டுட்டு ஒரு ஆரம், ஒரு நெக்லஸ், செமையாக இருக்குது. இது மட்டும் எனக்காக வாங்கியிருக்கேன். டெம்பிள் ஜுவல்லரி ரொம்ப லைட் வெயிட். நான் சொன்னேன் இல்லையா 10,000 பட்ஜெட்குள்ளே இந்த தடவை தான் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் வெயிட். என்னென்னா வெள்ளி ரேட்டும் உங்களுக்கு ஏறிடுச்சு, வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி ரேட்டும் ஏறுது. லைட் வெயிட்னா நம்ம பட்ஜெட்குள்ளே இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தப்போ இது வந்து லைட் வெயிட். இப்போ ஆஃபரும் போயிட்டு இருந்தனால அந்த ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணது. பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அந்த டெம்பிள் ஜுவல்லரி மாடலில் வந்திருக்கும். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது டெம்பிள் ஜுவல்லரி. இதில் பின்னாடி வந்து ரோப் வச்சு வாங்கியிருக்கேன். நல்லாவே லென்த்தியாக வந்திருக்கு. இந்த அழகான சின்ன நெத்திச்சுட்டி பார்த்தீங்கன்னா இது கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி தான். நிறைய ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த நெத்திச்சுட்டி வந்து என் தங்கச்சி வாங்கியிருக்கா குழந்தைக்காக. அவள் இப்போ டான்ஸ் கிளாஸ் போயிட்டுருக்கா. இந்த மாதிரி நெத்திச்சுட்டி வேணும்னு சொல்லி ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருந்தா. சரி, இது வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தானே, எப்போ வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அது டான்ஸ் அப்படின்றப்போ அரங்கேற்றம்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றனால இது வாங்கியிருக்கா. இதுலேயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து நிறைய டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு நீங்களும் அம்மன் முகம் வந்து வெள்ளியில் வாங்கணும், இல்லை அம்மன் அலங்காரத்துக்கான நகைகள், முக்கியமாக திருமாங்கல்யம், தங்கமுலாம் பூசிய வெள்ளி மாங்கல்யம் வந்து பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறீங்கன்னா ஸ்ரீ சாய் சில்வர் ஜுவல்லரி அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் பின்டு கமெண்ட்லேயும் கொடுத்துருப்பேன். அவங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் நேரில் போய் பார்த்து எடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா கடையோட அட்ரஸும் கூகுள் மேப் லிங்க்கும் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. வரலட்சுமி பூஜைக்கு தேவையான மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா போன வாரம் நான் கோயம்புத்தூர் போயிருந்தப்போ அங்கே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இந்த டவுன் ஹால் ஏரியா 5 கார்னர் இருக்கு இல்லையா, அங்கே வந்து நிறைய கடைகள் இருந்தது வரலட்சுமி பூஜை திங்ஸ் வச்சு. அதனால நான் வந்து ஒரு கடை அப்படி பர்ச்சேஸ் பண்ணல, நிறைய கடையில் வாங்கினேன். மாலைலாம் வந்து எனக்கு பெங்களூரை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் மாலைலாம் எதுவும் வாங்கலை, கொஞ்சம் காஸ்ட்லியாக தோணுச்சு எனக்கு. மற்றபடி மற்ற பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா விலை கம்மியாக தான் இருந்தது. நம்ம தேடி வாங்கணும், ஒரு கடையில் மட்டும் இல்லாமல் 4 கடை விசாரிச்சாதான் வந்து ரேட்டு எங்கே கம்மியாக இருக்கும்னு தெரியும். சின்ன சின்ன அந்த ஸ்கர்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்யூட்டாக சின்ன சின்னதாக அழகழகாக வச்சுருந்தாங்க. அதெல்லாம் வந்து 20 ருபீஸ் 30 ருபீஸ் அப்படிதான் போட்டிருந்தாங்க. ஸோ கம்மி விலையில உங்களுக்கு வந்து வரலட்சுமி பூஜை பொருட்கள் வந்து எல்லா பக்கமுமே கிடைக்கிது. நான் கோயம்புத்தூர்ல இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உண்மையாவே எதிர்பார்க்கல. முகம்லாம் பார்த்தீங்கன்னா விதவிதமா நிறைய வச்சிருந்தாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் 250 ருபீஸ் ரேஞ்ச் அப்படி இருந்தது. எப்படி அலங்காரம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து நிறைய செட் பண்ணி வச்சிருந்தாங்க. சப்போஸ் நம்மளால அலங்காரம் பண்றதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னா இப்படியே செட்டாவே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அம்மன் வந்து நேர்லயே உட்கார்ந்து இருக்கிற மாதிரி அவ்வளோ அட்டகாசமா இருந்தது. கலசத்துக்கு வந்து கட்டுறதுக்கு விசிறி மடிப்பு வச்ச ஸ்கர்ட் வந்து அழகழகா நிறைய இருந்தது. அதுல ஒண்ணு வந்து பர்ச்சேஸ் பண்ணிருந்தேன். இந்த மாலை வந்து எங்கிட்ட ஃபர்ஸ்டே இருந்தது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் மல்டி கலர் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி வரும். இதுதான் வந்து நான் வெள்ளி கலசத்துக்கு வந்து வரலட்சுமி பூஜை அன்னைக்கு போட போறேன். அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா இந்த கிரீடம் மட்டும் இந்த வருஷம் புதுசாக வாங்கினது. ஏற்கனவே அம்மன் முகம் இருக்குது, மேலே வந்து அலங்காரத்துக்காக கிரீடம் வந்து வச்சு கட்டுற மாதிரி வாங்கியிருக்கேன். பின்னாடி நம்ம ஒரு மஞ்சள் கயிறுலேயே வந்து ஈஸியாக கட்டிக்கலாம். நல்லா கிராண்டாக தெரியும் இந்த மாதிரி கல் வச்ச மாதிரி ஒரு கிரீடம் இருந்துச்சுன்னா.
அடுத்ததா இந்த மனை ஒன்று வந்து நான் புதுசாக வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம தட்டில் வந்து அரிசி வச்சு அது மேலே கலசம் வைக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கலாம். இன்னொன்று அம்மன் அழைப்பப்போ வியாழக்கிழமை சாயந்தரம் பார்த்திங்கன்னா அம்மனை வந்து இதில் உட்கார வச்சு அழைச்சிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா நீளமாக வாங்கியிருக்கேன். 2 சைடு நம்ம பிடிச்சி தூக்கிட்டு வர மாதிரி. இது வந்து நல்லா வெயிட்டாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்கன்னா அது கோட்டிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஜெர்மன் சில்வர் கலர்லேயும் இருந்துச்சு, நார்மலான உட்டன் மனையும் கிடைக்கும், இப்படியும் கிடைக்கும். அதனால் மனை இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பூஜைகளுக்கு வந்து பயன்படும். அடுத்ததான் அம்மனுக்கு வந்து போடுறதுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ், அதாவது அந்த கலசம் இருந்தது இல்லையா, வெள்ளி கலசம், அதில் வந்து அழகாக நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு வைக்கலான்னு சொல்லி இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் இப்படி விசிறி மடிப்புலாம் வச்சு வாங்கியிருக்கேன். அவ்வளோ சூப்பர் கலர்ஸில் வச்சுருந்தாங்க. மேலே வந்து இந்த மாதிரி வரும், மேலே வந்து அம்மன் மேலே போட்டு விட்டுக்கலாம். அம்மன் உருவத்து மேலேயும் கட்டலாம். சின்ன சைஸ் உருவம்னா அம்மன் உருவம் மேலே கட்டலாம். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். மேலே வந்து நம்ம கலசமாக இருந்தால் கலசத்து மேலே இது வந்து மடித்து போட்டு விட்டுறலாம். கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இந்த மாதிரி 2 பக்கமும் ரோப் கொடுத்துருக்காங்க. இது நிறைய கலர்ஸில் இருந்தது. ஒரு குட்டி குழந்தைக்கு வந்து போடுற மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு. அடுத்தது இது வந்து அம்மன் பின்னாடி வந்து குத்தி வைக்கிற மாதிரியான கிரீடம். இந்த ஊசி மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை வந்து நம்ம தேங்காயில் வந்து குத்தி வச்சுக்கலாம். கலசத்துக்கும் வைக்கலாம், அம்மன் உருவத்துக்கும் வைக்கலாம். விதவிதமாக உங்களுக்கு வந்து நிறைய ப்ரைஸஸில் அவைலபிள் இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 100 ருபீஸ்லேருந்து இது கிடைக்கிது. இது வந்து பார்த்திங்கன்னா அம்மன் அலங்காரத்துக்கு வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம். முடி சௌரின்னு சொல்லுவாங்க, கீழே வந்து குஞ்சத்தோடு கிடைக்கிது. அதில் வந்து அலங்காரத்துக்கு இந்த மாதிரி வில்லையெல்லாம் வச்சு நிறைய வகையாக இருக்குது. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் வாங்கியிருக்கேன். இதை விட நல்லா நீளமாக இன்னும் பெருசும் கிடைக்கிது. ஸோ சைஸுக்கு தகுந்த ரேட் இருக்கும். அம்மன் உருவத்துக்கு நம்ம கண்டிப்பாக பஞ்சு மாலை போடணும். ஸோ அதுக்காக மறக்காமல் வாங்கிக்கோங்க. இது பார்த்திங்கன்னா கலச பொடி லாஸ்ட்டே 20 ரூபான்னு கொடுத்தாங்க, இந்த தடவை 30 ரூபா பண்ணிட்டாங்க. இது வந்து அந்த கமகமன் நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு வந்து கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அரைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பாசிட்டிவ் வைப்ஸை அட்ராக்ட் பண்ணுற சக்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாசனை பொருட்களுக்கு தான் இருக்குது. இல்லை கஸ்தூரி மஞ்சள் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அம்மன் உருவத்தில் இருக்கிற கலசத்துக்கு ஒன்று, என்னோடய வெள்ளி கலசத்துக்கு ஒன்று. அதனால் 2 கலசப்பொடி வாங்கிட்டேன். இது எல்லா பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலையும் கிடைக்கும். கலசப்பொடின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. அடுத்ததான் கலசத்துக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள் பற்றி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த பொருட்கள் வந்து நம்ம கலசத்துக்குள்ளே போடுறோமோ அந்த அளவுக்கு சக்தி உள்ளதாக இருக்கும் அந்த கலசம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி பொருட்கள் போட பாருங்கள். முக்கியமாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து மஞ்சள் குங்குமம் போட்டுறணும். வெத்தலை பாக்கு, 1 ரூபாய் காணிக்க, உங்ககிட்ட வெள்ளி காயின் தங்க காயின்லாம் இருந்தால் அதெல்லாம் போடலாம். ஸோ எது நாம் வந்து போட்டு வழிபாடு பண்ணுறோமோ அது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் நம்பிக்கை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா காதோர கருகுமணின்னு சொல்லுவாங்க. ஒரு கருப்பு கலர் வளைய மாதிரி இருக்கும். இந்த பேப்பரை எடுத்துடணும், இந்த வளையத்தை மட்டும் தான் உள்ளே போடணும். இது ரொம்ப முக்கியம். மற்றதெல்லாம் அந்த சக்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக நம்ம போடக்கூடிய பொருட்களாம். இது வந்து பார்த்திங்கன்னா 5 சோழி வாங்கியிருக்கேன். இது வந்து 5 மஞ்சள் சோழி, இல்லை கருப்பு சோழியும் கிடைக்கும், டைகர் சோழி. அதுக்கப்புறமா கண்டிப்பாக கோமதி சக்கரம் போடணும். ராஜகோமதி சக்கரம் வந்தால் அது 1 போடலாம். இது நான் வந்து 5 சின்ன கோமதி சக்கரம் வாங்கியிருக்கேன். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தாமரை விதை. இதெல்லாம் ரொம்ப நல்லது. மகாலட்சுமி அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடித்தமான பொருட்கள். ஸோ இது வந்து நம்ம போடலாம். ஸோ கலசத்துக்குள்ளே போடக்கூடிய பொருட்கள் பற்றியே தனியாக வீடியோ இருக்கும். நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுவும் உங்களுக்கு பூஜை பொருட்கள் விற்கிற கடையிலேயே கிடைக்கும். எல்லாமே ரொம்ப விலை கம்மி தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 5 ரூபா 10 ரூபா அப்படி தான் இருந்தது. அதாவது சின்ன சைஸ் வாழை மர ஸ்டாண்ட் வந்து ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருந்தது தான். ஏன்னா சரஸ்வதி பூஜை அப்பெல்லாம் இதுதான் வைப்பாங்க. வாழை மரத்தை வந்து இதுக்குள்ளே குத்தி ஈஸியாக நிறுத்தி வச்சுக்க முடியும். கீழே நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து இதுக்குள்ளே போட்டுட்டு அது மேலே வாழை மரத்தை குத்தி வச்சிட்டோன்னா ஏதாவது தண்ணியெல்லாம் வடிஞ்சால் கூட அந்த பேப்பரில் போயிடும். ஸோ இது வந்து வரலட்சுமி பூஜை அப்போ கண்டிப்பாக வாழை மரம் வச்சு வழிபாடு பண்ணுறது நல்லது. வழியாக குளம் தலைக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாம்பூலத்தில் தேங்காய் கொடுக்குறது நல்லது. அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தலைமுறையாக உங்களோட குலம் வந்து தலைக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாழை மரம், அந்த வாழை இலை, தேங்காய். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறைய விதவிதமாக வருது. இது ரொம்ப வருஷம் முன்னாடி வாங்கினால காட்டுறேன். இப்போ வரலட்சுமி பூஜைக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சரஸ்வதி பூஜைக்கும் வாழை மரம் வச்சு தான் வந்து பூஜை செய்வோம். அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். பொங்கல் அப்போ கரும்பு வந்து இதில் குத்தி வச்சு கூட நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ இது கிடச்சா மறக்காமல் வாங்கிக்கோங்க. அடுத்ததான் கண்டிப்பாக இந்த பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். என்ன தாம்பூலம் கொடுக்கறது. சுமங்கலி பெண்களை வந்து வர வச்சு நம்ம அவங்கள வந்து வரலட்சுமி அம்மனாக நினச்சி அவங்கள உட்கார வச்சு அவங்க காலுக்கு வந்து மஞ்சள் தடவி அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கணும். அவங்கள நம்மளை வந்து ஆசீர்வாதம் செஞ்சாங்கன்னா
வரலட்சுமி அம்மனே நம்மளை வந்து ஆசீர்வாதம் செஞ்ச மாதிரி ஐதீகம், அதுதான் வரலாறே. ஸோ அவங்க நம்ம வீட்டிலேருந்து போகும்போது கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்கணும். சின்ன குழந்தைங்களும் வரலாம், கல்யாணம் ஆகாத பெண்கள் வந்தாலும் நல்லது தான். இது வந்து மாங்கல்ய பலத்தை அதிகப்படுத்துறதுக்கான பூஜையும் கூட. ஸோ இது வந்து ஃபினான்ஷியல் இதுக்காக மட்டும் இல்லாமல் கணவரோட ஆயுளுக்காக செய்யக்கூடிய ஒரு பூஜையும் கூட. அதனால் பார்த்தீங்கன்னா மெயினாக நீங்கள் கொடுக்க வேண்டியது மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கிழங்கு, கயிறு, இது வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். வெத்தலை பாக்கு மேலே வச்சு கொடுக்கணும். அது இல்லாமல் இந்த மாதிரி கண்ணாடி வளையல் இருந்துச்சு அப்படின்னா அது வச்சு கொடுக்கலாம். ஸோ நான் இந்த மாதிரி பேக்ஸ் கிடச்சனால நான் வாங்கிட்டேன். 15 ரூபா போட்டிருக்காங்க, 10 ரூபா அப்படி கூட கிடைக்கிது. ஸோ வரலட்சுமி அம்மனுக்கு வந்து நம்ம அட்லீஸ்ட் இதாவது நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். யாராவது வெள்ளிக்கிழமை யார் வீட்டுக்கு வந்தாலும் மஞ்சள் குங்குமம் கொடுக்காம அனுப்பாதீங்க. ஸோ இதுதான் பேசிக். இது இல்லாமல் வேறு என்னெல்லாம் கொடுக்கலான்னு சொல்லி ஒரு ஐடியாவுக்கு உங்களுக்கு மற்ற இதெல்லாம் காட்டுறேன். இன்னும் நான் அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணல, எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த வருஷம் வரலட்சுமி பூஜைக்கு 30 பேர் மினிமம் வந்து வரப்போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் இன்வைட் பண்ண போகிறோம். ஸோ 30 செட்டு வந்து நான் இந்த மாதிரி செய்ய போகிறேன். நான் என்ன மாதிரி செய்ய போகிறேன்னு சொல்லி ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் வச்சுருக்கேன், அதை வந்து காட்டுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தாம்பூல செட்டு வந்து கொடுக்கலான் இருக்கோம் 30 பேர்த்துக்கு. இது வந்து நான் சாம்பிளாக ஒரு பீஸ் மட்டும் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அவங்களே 30 செஞ்சு கொடுப்பாங்க, ஆனால் அது காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் 30 பீசஸாக தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். இது நாமளே செஞ்சுக்கலாம். செய்யறது, இந்த மேலே ரேப் பண்ணுறது, இது எல்லாமே சார்ஜ் தான். பிளேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் இருந்தது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜெர்மன் சில்வர் பிளேட் இருந்தால் பிளேட்டில் வச்சு கொடுக்கலாம். இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் குங்குமம், கயிறு, கிழங்கு, கண்ணாடி வளையல், ப்ளவுஸ் பிட்டு கண்டிப்பாக கொடுக்கணும். ப்ளவுஸ் பிட்டு ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ப்ளவுஸ் பிட்டு இது வந்து கண்டிப்பாக கொடுக்க வேண்டியது. மற்றதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான். சரி, நம்ம வீட்டுக்கு வராங்க, பூஜையில் கலந்துக்கிறாங்க, ஒரு அன்போடு நம்ம கொடுக்குறது தான் மற்றதெல்லாம். ஸோ என்ன மாதிரியெல்லாம் கொடுக்கலான்னா, உங்களுக்கு தெரியும் இந்த மெஹந்தி கோன் வந்து போன வருஷம் அதுக்கு முன்னத்த வருஷம் எல்லாமே நான் கொடுத்துருந்தேன். அப்புறம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டு கொடுக்கலாம். இது எல்லாருக்குமே வந்து பயன்படும். கண்மை வந்து வச்சுருக்காங்க, இதுவும் நல்லது தான் ஆக்சுவலாக கண்மை கொடுக்குறது. அப்புறம் இந்த தடவை பார்த்திங்கன்னா புதுசாக நெயில் பாலிஷ் கொண்டு வந்திருக்காங்க. இது ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது, 15 ருபீஸ் தான் இந்த ஒரு நெயில் பாலிஷ் பார்த்திங்கன்னா. அப்புறம் ஜெர்மன் சில்வர் வந்து குங்குமம் சிமிழ் கொடுக்கும்போது குங்குமம் சிமிழ்க்குள்ளே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குங்குமம் நிறச்சி தான் கொடுக்கணும். எம்டியான குங்குமம் சிமிழ் கொடுக்கக்கூடாது. போன வருஷமும் நான் குங்குமம் சிமிழ் தான் வாங்கியிருந்தேன், 50 பேர்த்துக்கு வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். தாம்பூல பை வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். அது வந்த உடனே உங்களுக்கு எப்படியாவது வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஸோ வரலட்சுமி பூஜை சம்மந்தப்பட்ட என்ன டவுட்டுனாலும் நீங்கள் வந்து வரலட்சுமி பூஜை வீடியோஸ் பிளேலிஸ்ட் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போன வருஷம் வரலட்சுமி பூஜை எப்படி செஞ்சேன்ற லிங்க்கும் இருக்கும். வரலட்சுமி பூஜா வீடியோஸ் பிளேலிஸ்ட் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா பேசிக்காக ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள். என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.